எரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சொருபோ ஒரு சொருபோ ஒரு சொருபோ என் பெருமாள் கோபாலன் ஒரு சொருபோ ஒரு சொருபோ ஒரு பெண் அவதாரம் மோகினி அவதாரம் எடுத்து என் பெருமாள் கோபாலக்கண்ணு அரக்கன் கிட்ட வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகின்றான்? பெண்ணாக வடிவம் கொண்டு வந்த உடனே அரக்கனுக்கு பெண்ணை கண்ட உடனே எல்லாத்தையும் மறந்து போச்சு. பெண்ணை கண்டோனே ஆறடி மனுஷனே மயங்கி விழும்போது மயங்கி விழுந்துருது. வல்லரக்க மயங்கி விழமாட்டானா? சரி, அடியே பெண்ணே ஒத்தையில போறிய உன் கூட நான் வரட்டான்னு கேட்ட உடனே சரி அவர் மோகினியா இருந்தவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சொல்லுகிறார். என்னம்மா? அரக்கா நான் உன் கூட வந்துருவேன். சரி, உனக்கு மூத்த தாரிக்காரி பவளக்கண்ணின்னு ஒருத்தி இருக்கா. பவளக்கண்ணி இருக்கால, அவ கூட போக மாட்டேன்னு ஒரே ஒரு சத்தியம். இவ கூட போக கூடாது. ஆமா, சரி சத்தியம்னு சொன்னா திருப்பார் கடலிலே சென்று 10 முங்கி கரையோர வந்து நின்று அதாவது உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து தலையை 3 தடவை சுத்தி சரி உன் சிரசுல வச்சு மூத்த தாரி கூட போக மாட்டேன். யாரக்கே அம்மா மோகினி என்ன நான் இப்படி சத்தியம் பண்ணா நீ என் கூட வருவியா? வருவேம்மா. சந்தோஷம் தாய் என்று சொல்லி பெண்ணை கண்டவுடனே வாங்கிய வரத்தையே மறந்த வல்லரக்கு திருப்பார் கடலிலே வந்து 10 முங்கி கரையோர வந்து நின்னு சரி ஆள்காட்டி விரலை எடுத்து தலையை 3 தடவை சுத்தி அரக்கன் சிரசிலே தொட அரக்கன் தலை திறக்க அந்த கன்னிமார்கள் கொலவை போட என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆண்டவனை தேடி வருகிறார். அல்லவா? ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன சொல்லுகின்றார்? ஐயா ஏ பெருமாளே வல்லரக்கனை அழிப்பது லேசான விஷயம் இல்ல, கிடையவே கிடையாது. அதாவது அவனை எப்படி கொன்றீங்களோ கொன்ற குலத்தை எடுத்தாத்தானா வருவேன் என்று சொன்ன பொழுது எத்தனை ஆண்கள் போனாலும் அவனை அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட அரக்கனை நீங்க கோபாலக்கண்ணன் அழித்தீங்கன்னு சொன்னா எந்த ரூபத்துல போய் அழிச்சீங்க அந்த ரூபத்தை கண் முன்னால காமிங்க. என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மீண்டும் பெண் அவதாரம் எடுக்க ஆண்டவனுக்கு ஆசை பொறுக்காமல் கட்டி அணைக்கும் சிவனுக்கும் ஹரிஹர புத்திரனாக என் ஐயாவாகப்பட்ட கற்கவேலையனார் எப்படி எப்படி வந்து பிறக்கிறார்? எப்படி அம்மா வந்து பிறக்கின்றார்? மதிமயங்கி மையால் சோர்ந்து மகாதேவன் இருக்கும் போது இந்தனது ஒழுகி வர வீண் போக கூடாதென்று ஐயனாக பிறவி செய்த கற்குவேல் ஐயன் பிறந்தாரே அகிலத்தையும் காத்திடவே தர்ம சாஸ்தா பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே அவருக்கு பொன்னால பூணூல சாமி பொற்பவித்த தாவடமா ஐயா வெள்ளியால பூணூல அவருக்கு வெண்கலத்தால் தாவடமா சாமி தங்கத்தால பூணூல கற்குவேல ஐயனுக்கு அவருக்கு கனிவயிற தாவடமா வெள்ள குதிரையரே கற்குவேல ஐயனாரே வெள்ளையாடி வாராரே அரிக்கும் சிவனுக்கும் ஹரிஹர புத்திரனாக கற்குவேல ஐயனார் வந்து பிறந்தார். அம்மனோட கதைகள் பாட அகில சரஸ்வதி அருள் புரிவாள் சக்தியோட கதைகள் பாட எனக்கு சங்கரனை அருள் புரிவாய் தாய மாரியம்மன் கதைகள் பாட மாரியம்மன் கதைகள் பாட எனக்கு மலைமகளே வரம் தருவாய் சக்தி மலைமகளே வரம் தருவாய் இந்த மாரி
ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள். பார்வதா தேவியானவள் அதாவது சிவனோடு சக்தியாக கொலுவிருந்து வர. ஆமா, சக்தியோடு சிவனுமாக ஆதிவெள்ளி கைலாய மலையிலே கொலுவிருந்து வருகிறார்கள் அல்லவா. 30 முக்கோடி தேவுக்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், 8,000 கோடி ரிஷிமார்கள், அகஸ்தியர், புலஸ்தியர், அழகு கலைக்கோட்டு மாமுனிகள், அழகு கலைக்கோட்டு மாமுனிகளோடு மூத்த பிள்ளை விநாயக பெருமான், சரி, இளைய பிள்ளை வேல்முருகன், வேல்முருகன், இப்படி எல்லோரும் கொலுவிருக்க கொலுவிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கைலையில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரானா, யார் யாரம்மா கொலுவிருந்து வருகின்றார்? ஆகாயத்தில் சூரியனா, ஆகாயத்தில் சூரியனா, அன்பு குளிர் சந்திரனா, அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்களும், ஆகாய வாணியோடி, ஆகாய வாணியோடி, கெங்காதேவி கொலுவிருந்தார், ஆகாய வாணியோடி, ஆகாய வாணியோடி, கெங்காதேவி கொலுவிருந்தார். கொலுவிருக்கும் நாளையிலே, கொலுவிருக்கும் நாளையிலே, கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வ திரு ரம்பையலா திரு நடனம் ஆடுவாரோ, ஊர்வசியா வருவாரோ, உல்லாசமா பாடுவாரோ, மேனகையா வருவாரோ, அங்க மிருதங்கமும் பாடுவாரோ, சரஸ்வதி வருவாளோ, சங்கீதங்கள் பாடுவாளோ, அஷ்டதுக்கு பாலகரும், அஷ்டதுக்கு பாலகரும், ஆதி கைலையில கொலுவிருந்தார், அஷ்டதுக்கு பாலகரும், அஷ்டதுக்கு பாலகரும், கைலையில கொலுவிருந்தார். கைலாச வாசலிலே கரைக்கின்ற சிவபெருமானுக்கு தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனங்கள் ஆடுவது வழக்கம். அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவனுக்கு தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது பழக்கம். திரு நடனம்னு சொன்னா அந்த நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவாங்க, பாத்திருக்கியா? நாட்டிய பெண்கள் சொன்னா இப்படி தாம் தருகிறது, இந்த தருகிறது, தோம் தருகிறது, அதே தான். தின்னத்தா 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 இப்படி சுதிமதி தவறாம ஆடணும். திண்டு ஒழுங்கா கொடுத்தா தும்பா தின்னுட்டு தாலையா தின்னத்தான சுதிமதியோட சுதிமதி. அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு பாரு, அந்த மதி உங்ககிட்ட தான் இருக்கு. மதி இருக்கணும். சுதிமதி. சரி, ஊர்வசி வருகிறா, உல்லாசமா பாடுகிறா, உல்லாசமா பாடுகின்றா. மேனகையால் வந்து மிருதங்கம் போடுவது, மிருதங்கம் போடுவது, சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது வழக்கம். அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு. ஆமா. சரி, அப்ப ஆண்டவன் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? என்னதான் இந்த கைலாசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நாமை வணங்குவதினால சரி நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையே. அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நினைக்கிறார். ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லித்தான் சரி நம்மளை போல இந்த மானிட ஜீவன்களை படைத்திருக்கார். செத்து பிழைக்கும் சீவராசிகளை படைக்கிறார். அதுவும் எப்படி படைத்திருக்கிறார்? ஆண்டவன் சிவபெருமானின் வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதா தேவியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். என்ற பெற்றெடுத்த தாய் குலங்களையும் படைக்கிறார். படைத்தால் மட்டும் போதாதல்லவா, என்ன செய்யணும்? படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆமம்மா படைச்ச மனுக்களுக்கு படியளப்பதுதான் பகவானுடைய வேலையா இருந்தாலும் படி எடுத்து கொடுக்கிறது அம்மா பார்வதி. பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்க பகவான் படி இழந்து வர எப்படி எடுத்து கொடுக்கிறார்? நாளி நல்லதினை எடுத்து நாளினோட கையில் கொடுத்தாள், நல்லதினை எடுத்து நாதனோட கை கொடுத்தாள், உள்ளக்கு நல்லதினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தாள், உள்ளக்கை நல்லதினை எடுத்து உடையவனார் கை கொடுத்தாள், மறக்க நல்லதினை எடுத்து மறக்க நல்லதினை சக்தி மன்னனோட கையில் கொடுத்தாள், மறக்க நல்லதினை எடுத்து மறக்க நல்லதினை எடுத்து மன்னனோட கையில் கொடுத்தாள். ஆதிசக்தி பார்வதியானவள் படியரசி எடுத்து கொடுக்கிறாள். படி எடுத்து கொடுக்கிறார். நாளிதனை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தார், நாதனோட கையில் கொடுக்கிறார். உலக்கத்தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து சென்று வாங்கள் பெருமாளே, அறிவோடு வென்று வாருங்கள். ஆண்டவா பகவானே, சிவபெருமானே, படைத்ததொரு ஜீவன்களுக்கு படி இழந்து வாருங்களே, சென்று வாருங்கள் சிவனே என்று பார்வதியானவள் வழி அனுப்பி வைக்க, அப்படி வைக்கும் பார்வதி அம்மளிடத்தில் படியரிசி வாங்கிக் கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா இந்த 7 14 உலகத்தில் உலகத்தில் எப்படி படி இழந்தார் தெரியுமா? எப்படி அம்மா?
வாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியலந்தார் உலகு நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியலந்தார் அவர் மறக்கா நல்ல தினையெடுத்து மாநிலத்தில் படியலந்தார் மறக்கா நல்ல தினையெடுத்து நல்ல தினையெடுத்து மாநிலத்தில் படியலந்தார் அவர் ஆளாக்கே தினையெடுத்து அந்த ஆண்டவன் தான் சிவபெருமான் அகிலமெல்லாம் படியலந்தார் அவர் படியலந்த பகவானோ படியலந்த பகவானோ ஆதி கைலாசம் வருவாரோ சிவபெருமான் நம்மளை போல இந்த மானிட மனுக்களுக்கு செத்து பிழைக்கும் சீவராசிகளுக்கு அதாவது ஓரறிவு ஜீவன் முதல் ஆறறிவு ஜீவன் வரை ஆமா ஓரறிவு ஜீவன் முதல் உங்களை போல் ஆறறிவு கொண்ட ஜீவன்கள் வரை சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிர் மதையான வரைக்கும் அவர் தான் படி இழந்திருக்கார் பெரிய உயிர் டைனோசர் வரை ஆண்டவர் தான் படி இழக்கார் டைனோசர் தான் பெரிய உசுரா போ யானையோட பெரிய உசுரு சொன்னா டைனோசர் ஓ அப்படி ஆமா எல்லா உசுர்களுக்கும் ஆண்டவர் படி இழக்கிறாருமா அங்க யார பெருசா கண்டுபிடிக்கலாம் இங்க நம்ம பெருசா கண்டுபிடிக்கணும் நம்ம வைத்தா இருக்கானே ஐயப்பன் அவன மிஞ்சின எனக்கு பொங்கி அடிது பொங்கி வலியணும்ல அறிவு ஒரு மரக்கா அரிசி பொங்கனாலும் உனக்கு காணாது நம்மளுக்கு பெரிய உசுறு நீதாய்யா நம்ம வண்டி டாரஸ் வண்டி இருக்கணும்ல எவ்வளவு நாள் அள்ளி போடலாம் சரி உன்னை மாதிரி குட்டியான கிடையாது சரி அப்ப ஆண்டவன் சிவபெருமான் இப்படி எல்லா மக்களுக்கும் படி இழந்து களைப்போடு பார கைலாசத்துக்கு வருகிறார். ஒரே டயர்டு பாத்து. ஏன்னா எல்லா மக்களுக்கும் படி இழக்கணும் இல்லையா? உனக்குலாம் இன்னைக்கு என்ன படி இழந்தாரு? எனக்குலாம் இன்னைக்கு எங்க அம்மாவோட வாசல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. சொந்த ஊர் மாதிரி. யாமனு கேட்கணும். என்ன? முன்ன மாதிரி சாப்பிட முடியல மேலக்கே நல்லால பாத்து. எனக்கும் தய்யா. ஏன்னா தொடர்ந்தாப்புல பாட்டுக்கு போறோமா? ஓ அப்படி. முன்ன மாதிரி சாப்பிட முடியல. அதனால அம்மாவோட வாசல்ல ஒரு குத்து சோறு. ஒரு குத்து. ஒரு குத்து அப்படி கிடையாது. சாம்பாருக்கு ஒரு குத்து, ரசத்துக்கு ஒரு குத்து, பத்தாத குறைக்கு கூட்டுக்கு ஒரு குத்து. தலசுல குத்து வர நீ குத்துவியா? ஒரு குத்து. ஓ சோறு. குத்து கிடையாது. குத்து. ஒரு குத்து சோறு. ஆமா தாயி. சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. நாளைக்கு புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும் உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஓ அப்படி. நீ எந்த வீட்டை போய் தட்டினாலும் உனக்கு சாப்பாடு உண்டு. ஓ தட்டணுமா? எந்த வீட்டை தத்தினாலும் உனக்கு சித்தி பெரியப்பா சித்தி பெரியப்பா 6 மணிக்கு ஒரு தூக்கியத்தையும் ஒரு சட்டியும் கொண்டு போனா போதும். சரி 6 வணங்கம்மா. சட்டிலாம் கொண்டு போக வேண்டாம், அவங்களே கூட்டு தருவாங்க நம்மளுக்கு. அப்படியா? சொந்தக்காரங்க தானே. ஐயா ஐயா சித்தப்பா பெரியப்பா தான் இருக்கு. அப்படியா ஐயா? ஆமா ஐயா. ஆனா யார் என்ன முறைன்னு கேட்டா தெரியாது. அது தெரியாதுல தாய். சரி அப்ப மன்னிக்கவும். சரி சொன்னாதான் தெரியும். ஆமா. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் படியிறந்த களைப்போடு கைலாசத்திற்கு வந்த பொழுது கைலாசத்திற்கு வரும் பொழுது ஆதிசக்தி பார்வதியானவள் பார்வதா தேவியானவள் அவளுக்கு பாத பணிவிடை எல்லாம் செய்து முடித்து கைலாசமுலே அழைத்து சென்று இரு பேர்களும் அமர்ந்து சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுகிறார். சொக்கட்டம் விளையாடி கொண்டு இருக்கிறாள் அல்லவா? பார்வதி அம்மா கேட்கிறார், ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தியோட வார்த்தை ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தியோட வார்த்தை ஆண்டவா பகவானே பகவானே அத்தான் நாதா சுவாமி சொல்லு தாய். எல்லாரும் ஒரு மனுஷனா வேற ஒரு மனுஷனா? ஒரே மனுஷன் தான். புருஷனை இப்படி அன்பா பாசமா அக்கறையா கூப்பிடுவா. வகை இருக்கு. நானும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா கூப்பிடுவா. இப்போ உள்ளவ கூப்பிடுவா. ஏன்னா லூசு பையன் மௌன பிள்ளை எழுது கோயிலுக்கு தூக்கிட்டு போல. லூசு பையன் மௌன சொன்னா பிரச்சனை இல்லையே. சரி. ஏ ஸ்னேகா அப்பா பிள்ளைய கூட்டி கோயிலுக்கு போங்க. ஏ ஸ்னேகா. ஏ சித்தப்பா போயிட்டு வாப்பா. போடாங்க. ஏ ஐயப்பா பிள்ளை போய் தூக்கிட்டு போயிட்டு வாப்பா. போடான்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுதான். ஓ சந்தோஷப்படுதானா? நீ போடான்னு சொல்லும்போது எனக்கு ஏமா டான்னு சொன்னா எவ்வளவு இனிக்கியா? லவ். வாங்கன்னு சொல்றதோட அங்க வாடான்னு சொன்னதா அவ்வளவு லவ் இருக்கு. அவ்வளவு இருக்கு. பிள்ளைக்கு அனுபவம் நிறைய இருக்குன்னு. போன்ல தான் நம்பர் தான் வந்துகிட்டே இருக்கலாம். வரும் இல்லையா? ஏடா ஓடாங்க இல்ல. வருது ஒரு 85 வயசுல எல்லாம் வருது. அவ்வளவு வருதோ?
அதுமா ஆட்சி வயசு இருக்கும். சரி, அப்ப பார்வதி அம்மா கேக்குறா, என்ன கேக்குறா? ஆண்டவா, பகவானே, தினந்தோறும் இந்த புலகத்துக்கு படியலக்க போறேன்னு போறீங்கல்ல, நீங்கள் நீங்கள் படியலந்த தத்துவத்தை இன்னைக்கு என்கிட்ட சொல்லணும். படியலந்த விவரத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். பார்வதி அம்மா அந்த படியலந்த தத்துவத்தை கேக்குறாள, ஏன்னு தெரியுமா? என்ன காரணம் தாய்? அதாவது பார்வதி 4 திணை அரிசியை தான் கொடுக்கா. சரி, 4 திணை எடுத்தா ஒரு 4 குடும்பத்துக்கு காணுமா? உலக்கு திணை எடுத்தா ஒரு குடும்பம் உருப்படியா சோர்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? உலக்கு திணை அரிசி தான் என்கிட்ட வாங்கிட்டு போறாரு, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழக்கிறாரு. அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி பார்வதி அம்மாளுக்கு சந்தேகம் வருது. சரி, ஒரு கட்டின மனைவி கணவன் மேல சந்தேகப்படலாமா? படவே கூடாது. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு எந்த தேகம் வரலாம், இந்த சந்தேகம் வரவே கூடாது. பாத்துக்கோ, ஓ பெண்களுக்கு ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு சந்தேகம் மின்வாசல் வந்தா சந்தோஷம் பூரம் பின்வாசல் வழியோடி போயிடும். பின்வாசல் கெட்டாட்டி வீட்டுக்குள்ளே முச்சிட்டு கிடக்கும். ஓ அப்படி வர இருக்குமா? அதனால சந்தேகம் என்பது வரவே கூடாது. ஒரு பெரிய கொடிய நோய். ஏ பார்வதி, அத்தான், அதாவது உலக்கு திணை எடுத்து உலகமெல்லாம் படி இழக்கம்னு சொன்னா சரி, அது இந்த ஆண்டவனோட மகிமை. ஆமா, மரக்கா திணை எடுத்து இந்த மாநிலம் எங்கும் படி இழக்குறேன்னு சொன்னா அது மன்னனுடைய மகிமை. படைச்ச அவருக்கு தெரியாதா யார் யாருக்கு எவ்வளவு படி இழக்கணும்னு சொல்லி? அடி இலக்கணம்னு சொல்லி. சரி, அதை விடு பார்வதி, நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன். ஆமா, அடிக்கின்ற காட்சியிலும் இருப்பேன் ஆகாயத்திலும் நான் இருப்பேன். இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமா சுவாமி? முடியாது. பகலா இருந்தா சூரியன் வந்தா நமக்கு வெளிச்சமா இருக்கு. ஆமா, இரவா இருந்தா சந்திரன் வந்தாதான் நமக்கு பிரைட்டா இருக்கு. நிலா, மூன். அப்ப இந்த பகவானுடைய வலது கண்ணு தான் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லுகிறார். சரி, அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா பகவானுடைய கண்ணை திறந்ததான் உலகமே வெளிச்சமா இருக்கும். கரெக்டா சொல்லிட்டியே. கிளவிட்டுக்கிற எழுதல் போடுவானே அவன் கிடையாது, அந்த சந்திரன் கிடையாது. இரவுல வந்து வெளிச்சம் போடுவாங்களா? சரி, அந்த சந்திரன். அந்த சந்திரன். சரி, ஏ பார்வதி, சுவாமி, என்னோட 2 கண்ணை திறந்தா தான் இந்த உலகமே வெளிச்சமா இருக்கும்னு பொறுமையா சொல்லுகிறார். சரி, பார்வதி என்ன நினைக்கா? 2 கண்ணை திறந்தா தானே வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறார். சரி, அப்ப ஒரு கண்ணை போய் பொத்தி பாப்போம். ஆமா, பகவானுடைய கண்களை பொச்சி பாப்போம். அப்போ அந்த உலகம் வெளிச்சமா இருக்கா இருளா இருக்குதா என்று சொல்லி பகவானுக்கு பின்னால குடுகுடுன்னு ஓடி வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து 2 கண்ணையும் பொத்திட்டா. சரி, உலகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கிறதம்மா? 14 உலகமும் இருளா போய் கிடக்கிறது. என்னன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லையே. இருள் இல்ல, நாளைக்கு இருக்கலாம். 1 மணிக்கு வருவாங்க. நாளைக்கு இன்னைக்கு எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து லைவ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லைவ் வேற போட்டுருக்கோமா சத்யா வில்லு பாட்டுல, நம்ம சேனல்ல. அதான் வீட்ல உட்கார்ந்து எல்லாரும் லைவ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏன் போவானே? அங்க கோயிலுக்கு போனா குளிக்கணும். வேலை உள்ள குளிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குளிப்பு இல்லையா? இல்லையா, குளிக்க வெறிச்சலா இருக்கும். நைட் வரைக்கும் வாட வர தாங்க சொன்னாங்க. அதனால வீட்ல இருந்து லைவ் பாத்துக்கிட்டு தேடி உனக்கு குளிச்சு 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னாங்க. நாளைக்கு வருவாங்க பாத்துக்கோ. காலையில சும்மா சிக்கு 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 சிக்குன்னு. ஏய் அப்பா, சாயந்தரம் 8 மணி வர மொங்கம் தான். 8 மணி வரையா? சரி, இருளை கண்ட மக்களுக்கு ஆண்டவன் சிவபெருமான் எப்படி ஒளி கொடுக்கிறார்? எப்படியம்மா ஒளி கொடுக்கிறார்? கண்ணை பகவான் திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, கண்ணை திறப்பாரா, திறப்பாரா, நீண்ட ஒளியை கொடுப்பாரா, சாமி திறப்பா, ஓடியா கண்ணை திறந்த போதே இந்த உலகமெல்லாம் ஒளியாச்சு. அதை பார்த்தாலே பார்வதியா அங்கமெல்லாம் பதறுவாளா, அங்கமெல்லாம் பதறுவாளா, அவளுக்கு அனல் வேர்வை வேர்த்திடும். அங்கமெல்லாம் பதறுவாளா, அங்கமெல்லாம் பதறுவாளா, சரி, இந்த பார்வதிக்கு எவ்வளவோ பொறுமையா சொல்லி பார்த்தோமே, எவ்வளவோ சொல்லி மண்டையில ஏத்துனோமே. 2 கண்ணை திறந்தா தான் உலகம் வெளிச்சமா இருக்கும்னு சொன்னோம். சரி, அதையும் மீறி நம்ம 2 கண்ணையும் பொத்திட்டா. பார்வதி நம்ம 2 கண்ணையும் பொத்தி நம்மளே பரிசோதனை செய்கிறா. பார்வதிக்கு இந்த 2 கண்ணு தான் இருக்குது தெரியும். சரி, உச்சியில கண் இருக்குது பார்வதி அம்மானுக்கு தெரியாது. பகவானுக்கு உச்சியில கண் இருக்குது, பார்வதிக்கே தெரியாதா? அந்த உச்சி கண்ணை திறந்து தான் அந்த உலக மக்களுக்கே வெளிச்சத்தை கொடுத்திருக்கார். சரி, நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்த பொழுது உலகமே அப்படியே வெளிச்சமா இருக்கியா. சரி, அந்த வெளிச்சத்தை கண்ட உடனே என்ன ஆச்சு? பார்வதி அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேர்க்குது. ஓ, அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வையானது வேர்க்கிறது. ஏன்னா குத்தமுள்ள நெஞ்சுதானே குறுகுறுங்கும். கண்டிப்பா தப்பு செய்யலன்னா நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம கணவனையே அப்படி பரிசோதனை செய்தோம் என்று சொல்லி இந்த அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேர்த்துச்சு பாத்தியா? ஆமையா, பார்வதி அம்மாளுடைய வேர்வை இந்த பூமியில விழுந்ததுன்னு சொன்னா பூமி தாங்காது. அவ யாரு? யாரு? பூமியை சுமக்கின்றதாய் பூமாதேவி. உடனே ஆண்டவன் பார்த்தார், அவளோட
வேர்வை இந்த பூமியில உழுது சொன்னா 14 உலகம் வெள்ளத்தால் அழிந்து போகும். உப்பு தண்ணி வேற, ஆமா, வெள்ளத்தால அழிஞ்சிட கூடாது பத்தியா. கண்டிப்பா கண்ணீர் வந்து உப்பு தண்ணி பாத்துக்கோ. கண்ணீரா வேர்வையா? வேர்வையும் சரி கண்ணீரும் சரி ரெண்டுமே உப்பு கரிக்கும். சைடிஸ்க்கு நக்கி பத்தியா? ஆமா, பழக்க இருக்க தானே சொல்லுது. அப்படி சைடிஸ்க்கு போனா அங்க 500 ரூபாய் செலவாகுது. ஒவ்வொரு நாக்கு முடிஞ்சு நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய கோட்டலாலும் ஒத்தையில இல்ல. அப்ப ஆண்டவன் பார்த்தார், சரி பார்வதி அம்மனுடைய வேர்வை துளி பூமியில விழக்கூடாதுன்னு சொல்லி விழக்கூடாது என்று சொல்லி அவருடைய 1008 சடைமுடியை அவிழ்த்து சரி பார்வதியின் வேர்வையை துவர்த்தி ஒரு கொண்டையா கட்டி வச்சுக்கிட்டார். ஓ, கொண்டையாக ஆண்டவர் சிவபெருமான் அணிந்தார். ஆமா, சரி பார சடைமுடியே தாங்காமல் 10 துளி வேர்வை பூமியில விழுந்துட்டு சரி உடனே பார்த்தார் ஆண்டவன், இந்த 10 துளி வேர்வையை உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும். ஆமா, உலகத்திலே கடைசியான பகுதியில கொண்டு ஒதுக்க வேண்டும் அல்லவா? அதுவும் எப்படி 10 கடல்களாக கொண்டு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி பாரு, பார்வதியின் வேர்வை கடலாக இருக்கப்ப தான் இன்னைக்கும் கடல் தண்ணி உப்பு கரிச்சிருக்கு. நான் பலமுறை நினைச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய கடலுக்குள்ள கொண்டு உப்பை கொண்டு கொட்டுனது யாருதான்? எங்க பெரியப்பா. ஏன்னா இம்பிட்டுக்கான சாம்பாருக்கே ஒரு கை உப்பு அள்ளி போட வேண்டியிருக்கு. அவ்வளவு பெரிய கடலுக்கு உப்பு கலக்கணும் அந்த மனுஷன் முடியாத விஷயம். பார்வதி அம்மனுடைய 10 துளி வேர்வையை 10 கடலாகத்தான் ஒதுக்கி இருக்காங்க. பார்வதி வேர்வை கடலாக இருக்க போய் தான் கடல் தண்ணி உப்பு கச்சிருக்கு. இவ்வளவு மூளை உனக்கு இருக்குனே. உங்க கூட வந்துட்டேமல்ல. அப்படி இருக்கு. கடல் தண்ணி உப்பு ஜெயிச்சு போய் இருக்கு. சின்ன பிள்ளையில இவ்வளவு மூளை இல்ல, இப்போதுல இவ்வளவு மூளை வச்சிருக்கான். இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிட்டல. முதல்ல இவ்வளவு மூளை கிடையாது. போன வருஷம் அம்மாவோட வாசலுக்கு வந்தோம்ல. ஆமா, ஒரு ஜானி எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு. பரவாயில்ல. எல்லாத்துக்கும் இவ்வளவு இருக்குனா எனக்கு இவ்வளவு பெருசா ஆகுது. லைஃப்ல போ சொல்லு, மூளை வேணும்னா கடன் நான் கொடுக்கப்படும்னு சொல்லு. அப்ப அந்த 10 துளி வேர்வை 10 கடலாக கொண்டு ஒதுக்கி கடல்களாக ஒதுக்கி 10 கடலுக்கும் எப்பேற்பட்ட பேர் கொடுக்கிறார். கடலாக எங்க கொண்டு ஒதுக்கிறாரு அண்ணா? உலகத்திலே கடைசியான பகுதின்னு சொன்னா எங்க இருக்கு? எங்க தெரியுமா? நம்ம பாப்பாங்களத்துக்கு அங்கோடி கிடையாது. 1க்கு 2 சம்சாரம் கட்டிக்கிட்டு இருக்காரு எங்க அப்பன் வேல்முருகன். அவர் கோயிலுக்கு கலக்கோடி கிடக்கு பாரு, ஒரு 550 ஏக்கர். எல்லாம் நம்ம இடம் தான், எல்லாம் நம்ம பேர் தான் பாத்துக்கோ. ஆனா பட்டா மட்டும் முருகன் பேர்ல இருக்கு. வள்ளி முடிச்சு கொடுக்க மாட்டான். ஆனா மத்தபடி இடம்லாம் நம்ம பண்ணீங்க சொல்லி போட்டா கிடைப்பது. இடம் நம்ம இடம் தான் சொல்லி போட்டா கிடைக்கும். எப்ப போனாலும் குளிச்சுக்கிடலாம் நம்ம கடல்ல. ஓ, அப்படி வேற எல்லாம் நம்ம கடல்ல தான். நேத்து பாத்தீங்களா நம்ம ஐயனுக்கு சூரசம்சாரம் நீங்க அப்ப சுத்தி வேலி போடல தாராள பிரபு. ஆமா, நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். நேத்து சூரசம்சாரத்துக்கு ஏன்டா இடம் கேட்டாங்க, கொடுத்தேன் பாரு. சூரசம்சாரம் சம்சாரமும் பொண்டாட்டியே கொண்டு பண்ணாங்க. இல்லத்தா சம்காரமா சங்காரமோ. ஆமா, கடலை மேய் வேணா விவசாயம் பண்ணிக்கங்க, உங்க விருப்பம். 10 கடலுக்கும் எப்பேற்பட்ட பேர் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பேரமா கொடுக்கின்றார்? உங்க சங்கும் தீவு கப்பால் தீவு சாமி ஒன்றாம் கடல் ஓர் கடலா மாங்கரை தீவில் கருப்பு கடல் 2ஆம் கடல் புதிய கரை கொஞ்ச தீவில் கொஞ்ச தீவி ஐயா கொஞ்ச தீவி 3ஆம் கடல் மோர் கடலாம் அது 3ஆம் கடல் மோர் கடலாம் கொஞ்ச தீவில் கொஞ்ச தீவில் சாமி 3ஆம் கடல் மோர் கடலாம் சங்கும் தீவுக்கப்பால் 1வது கடல் ஒரு கடல் அல்லவா? 2வது கடல் ஆமையோ கருப்பு கடல் 2ஆம் கடல். ஆமோ ஆமம்மா. 3வது கடல்னு சொன்னா அதுதான் மோர் கடல்னு சொல்லுவாங்க. 4வது கடல் அது நல்ல தண்ணீர் அல்லவா? 5வது கடல் 5வது கடல்னு சொன்னா அதுதான் அருங்கடல் அம்மா. 6வது கடல் என்று சொன்னால் அதுதான் ஆழக்கடல் அல்லவா? 7வது கடல் அது எலுங்கடல் அம்மா. 8வது கடல் அது திட்டக்கடல் அம்மா. 9வது கடல் 9வது கடல்னு சொன்னா அதுதான் இருக்கிறதுலே மோசமான கடல். மோசமான கடலா? 9வது கடல்னு சொன்னா அதுதான் ஒய்யார அலைகடல். ஒய்யார பெரிய பெரிய அலைகள்லாம் வரும். ஆமா, பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வந்துட்டு போகக்கூடிய இடம் தான் 9வது கடல். சரி, 2 அலை வரும். 2 அலை வரும். ஏல ஒரு பெண்ணல ஒரு ஆணலல. ஏல ஒரு ஆணல ஒரு பெண்ணலல. அலன்னு தான் சொன்னே. ஏலங்க ஏலல்ல 2 அலை வரும். யார் வேணாலும் எப்படினாலும் சொல்லிக்கலாம். வேற வழி இல்ல. இந்த 6 சென்டிமீட்டருக்குள்ள நீ எவ்வளவு நாளும் என்னனாலும் பேசலாம். கீழ போய்ட்டனா பச்சை மட்டை காயும். சரி, இது வில்லு ராமரபாணத்துக்குள்ள என்னனாலும் பேசிக்கலாம். கீழ வந்து மேல வந்து நீ நன்னாயித்தனம் பண்ணலாம். சரில. சரி, 9வது கடல் ஒய்யார அலைக்கடல். ஒய்யார அலைக்கடல் அல்லவா? 10வது கடல் என்று சொன்னால் அதுதான் பார்க்கடல். அதுதான் பார்க்கடல் அல்லவா? 10வது கடல்ல யார் இருக்கான்னு கேட்டா யார் இருக்குன்றா? எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் லட்சுமியுடன் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இடம். லட்சுமியுடன் நாகத்தின் மேல் சயனம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, சர்ப்பத்தின் மேல. 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டு. காச்சடித்து மணல் குமித்து ஒரு கரையான் புற்று
புச்சானது வளர்ந்திருக்கு. புச்சானது வளர்ந்திருக்கிறது அல்லவா? புச்சு இருந்தா உள்ள என்ன இருக்கும்? ஏத்தா புச்சு இருந்துன்னா உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். ஆமா. கரையா இருந்தா கரையான் பூச்சி, எறும்பு இருந்தா எறும்பு பூச்சி. ஆனா அங்க உள்ள புச்சுல என்ன இருக்கு? என்ன இருக்கிறது? நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். அப்படியா? ஸ்னேக். அதாவது நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம்னு சொன்னா இந்த சவுண்ட் வேற இடத்துல வரும். ஸ்னேக். பாம்பு. சரி. அப்படியா? அந்த நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரம்மா ஆண்டு வருகிறார்கள்? நாகராஜன், நாகக்கண்ணி, நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரார், ஆண்டு வாரார். அன்னவரும் தேவியுமா, தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரார், ஆண்டு வாரார். கொண்டவரும் தேவியுமா, கொண்டவரும் தேவியுமா குணமுடனே ஆண்டு வாரார். கொண்டவனோ தேவியுமா, கொண்டவனோ தேவியுமா குணமுடனே ஆண்டு வாரார். கொண்டவரும் தேவியுமா குணமுடனே ஆண்டு வாரார். மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வாரார். கணவனும் மனைவியுமா, மனைவியுமா கடவேனோ மனைவியுமா. அங்கே கவலையின்றி வாழ்ந்து வாரார், வாழ்ந்து வாரார். ஒரே கணவனோ மனைவியுமா, கணவேனோ மனைவியுமா. அங்கே மனைவியுமா சாமி கவலையின்றி வாழ்ந்து வார, வாழ்ந்து வார. அந்த நாகலோக பட்டணம்னு சொன்னா சரி, வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும்தான். இந்த பூலகத்துல எப்படி பார்க்கும் இடமெல்லாம் மனிதர்களா வசிக்கமோ இருக்கிறோமா? எந்த ஊர் போனாலும் பாரு நம்ம மனுஷங்களா தான் இருக்கும். மனுஷங்க தான், அதே போல அந்த நாகலோக பட்டணத்துல பார்க்கும் இடமெல்லாம் பிஷ் பிஷ். நாகங்கள் தான். எங்க பார்த்தாலும் பிஷ் பிஷா தான் இருக்கு. கூடையில மண் அள்ளும்போது அரை கூட முக கூட அள்ளணும். சரி, சமக்க முடியா வரல நீவன் பாவம். என்ன செய்யும்? அந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக இருக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா ஊர்னு இருந்தா கண்டிப்பா தலைவன் தலைவி இருக்கணும். யார் அது தெரியுமா? யார் இருந்து வருகிறா? நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும். நாகக்கண்ணி பெண்ணவளும். அவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? யார் யாரம்மா? மன்னவரும் தேவியுமாக. மன்னவனும் நல்ல தேவியுமாக, கணவனும் மனைவியுமாக. கணவனும் மனைவியுமாக. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும்னு சொன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃப்னு சொன்னா எவ்வளவு ஒத்துமையா இருக்கணும் தெரியுமா? கண்டிப்பா அவ்வளவு ஒத்துமையா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். இருக்கும். அந்த மைக்கும் இந்த ஸ்டாண்ட் எவ்வளவு ஒத்துமையா இருக்கு பத்தியா? அவ்வளவு ஒத்துமையா இருக்கத்தான் நம்ம ஆனே நானே நானே நானே. மைக் இருந்தாலும் போதுமா? கையில வச்சுட்டு படிக்க முடியுமா? ஒரு ஸ்டாண்ட் வேணும்ல. 24 மணி நேரமும் தாங்கி பிடிக்க அப்படி ஒரு ஸ்டாண்ட் வேணும். இந்த மைக்கு பெண் மாதிரி. இது பொண்டாட்டியா இருந்தா இது புருஷனா இருக்கும். அவ்வளவு நாளும் தாங்கி பிடிக்கிறது இந்த ஆண் தான். ஆமா, சரி. ஆண் தான் தாங்கி பிடிக்கணுமா? வழி கிடையாது இல்ல. பாக்கப்பட்டு வந்தாச்சு, செமந்து தானே ஆகணும். சரி, இப்படியாக அப்படியாக நாகராஜன் நாகக்கண்ணி வாழ்ந்து வரக்கூடிய நேரம், வாழ்ந்து வரக்கூடிய நேரம் அவங்க இருபியர்களுக்கும் ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தும் ஆமாம்மா தீராத ஒரே ஒரு கவலை. அப்படி இப்படியாக நாகராஜன் நாகக்கண்ணி வாழ்ந்து வரக்கூடிய நேரம் ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தோம், சொத்து சுகம் எல்லாம் இருந்தோம் தீராத ஒரே ஒரு கவலை என்றால் அது என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையமா இருக்கிறது? சொத்து இருந்தோம் சுகம் இருந்தோம் சொத்தை ஆளவில்லை.